என் வீடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். காலி சேர்களுடன் ஈக்களும் எறும்புகளும் அமர்ந்து பார்வையிட்ட அந்த சேர்களை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய மாநாடு என்று திமுக தம்பட்டம் அடித்து ஒரு மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறது சேலத்தில். அந்த சேலம் மாநாட்டில் சில வாசகங்கள் எழுதி வைத்திருந்தார்கள். அந்த வாசகங்கள் திமுகவிற்கு புதிதல்ல. இது திமுக தொடங்கப்பட்ட நாட்களிலிருந்து இன்று வரையில் அந்த வாசகங்கள் தொடர்ந்து திமுகவின் மாநாடுகளில் எழுதப்படுகின்ற வாசகம்தான். நீங்களே பாருங்கள் இந்த வாசகத்தை. இதுதான் அந்த வாசகம். இவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை ஒருமுறை பாருங்கள். அந்த வாசகங்களில் நமக்கு பல கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு முடிந்தால் திமுகவின் தலைமை பதிலளிக்கட்டும், இல்லை என்றால் திமுகவின் பொறுப்பாளர்கள், திமுகவின் தொண்டர்கள் பதிலளிங்க. ஏன்னா நீங்க தான் பரம்பரையா திமுக காரங்கள்ல. உங்க பரம்பரைக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல, நீங்களே சொல்லுங்கப்பா. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க கொடுத்திருக்கிற முதல் வாசகம், அந்த வாசகத்தை ஒரு முறை நீங்க பார்த்துக்கங்க திரும்ப, சரியா? அண்ணா வழியில் அயராது உழைப்போம். அண்ணா அயராது உழைக்க வேண்டும் என்று மக்களுக்கு பாடம் நடத்தினார். என்னைக்கு? 1949 இயக்கம் தொடங்குவதற்கு முன்பாகவே அண்ணா இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அயராது உழைக்க வேண்டும். அதே போல இந்த இயக்கத்தில் திருடுவதற்கு, மக்கள் பணத்தை திருடுவதற்கு அயராது உழைத்து மக்கள் பணத்தை திருட வேண்டும் என்று அறிஞர் அண்ணா சொல்லவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக அயராது உழைக்கிறது? மக்களின் பணத்தை சுரண்டுவதற்குத்தான் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறதே தவிர, அதிகாரம் கைக்கு வந்துவிட்டால் அந்த அதிகாரத்தை வைத்து ஊழல் செய்வதற்கும் அயராது உழைக்கிறதே தவிர, இந்த இயக்க அயராது உழைக்கிறீர்களே தவிர இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் மக்களுக்கான உரிமைக்காக உழைத்திருக்கிறீர்களா? மக்களுக்கு சேவை செய்வதற்கு அயராது உழைத்திருக்கிறீர்களா? அறிஞர் அண்ணா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து விட்டு சென்றால், மக்கள் பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடித்து அதன் மீது நீங்கள் படுத்துறங்க வேண்டும் என்று அண்ணா சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றாரா? அதிகாரத்தை பயன்படுத்தி கோடி கோடியாக ஊழல் செய்துவிட்டு சட்டத்தின் முன் சிக்கிக் கொண்டு சிறையில் அடைபட்டு கிடக்கிறார்களே இந்த திமுகவை சார்ந்தவர்கள், இது அண்ணா வழியில் அயராது உழைத்ததனால் கிடைத்ததுதான் இந்த சிறையா? இதற்கு பதில் வேண்டும் எனக்கு. ஏன்னா அண்ணா வழியில் அயராது உழைப்போம் அப்படின்னு மீண்டும் அந்த வாசகத்தை பயன்படுத்தி நீங்க பேசுறீங்க திமுகவின் அடிவருடிகள். அண்ணா உங்களுக்கு மக்களுக்காக அயராது உழைங்க, மாநில உரிமைக்காக அயராது உழைங்க, மாநிலத்தை வளப்படுத்துவதற்கு அயராது உழைங்க, மக்களின் வறுமையை போக்குவதற்கு அயராது உழைங்கிறதா அண்ணா சொல்லி கொடுத்தாரு தவிர, நீங்களும் உங்களின் குடும்பமும் உங்கள் 10 தலைமுறைகளும் கோடி மேலே படுத்துறங்குவதற்கு, மக்களின் பணத்தை ஊழல் செய்ய அண்ணா அயராது உழைக்க சொல்லி கொடுக்கல. இதுல எதுனா உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம். தமிழ்நாட்டில் ஆதிக்கம் உள்ள சமுதாயம் எது? தமிழ் சமூகம் ஆதிக்கம் உள்ள சமூகமாக இருக்கிறதா? இந்த சமூகத்தை ஆதிக்கமற்ற சமூகமாக நீங்கள் மாற்றுவீர்களா? 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது. தமிழ்நாட்டில் இதுவரையில் எந்தெந்த சமூகங்கள் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறது? அந்த சமூகத்தின் ஆதிக்கத்தை இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஆதிக்கமற்ற சமூகமாக மாற்றினீர்களா? இன்றும் அந்த ஆதிக்க சமூகத்தை எதிர்த்துதான் நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 1949 கட்சி தொடங்குனீங்க, 1967 ஆட்சிக்கு வந்துட்டீங்க, 2024 வரைக்கும் திராவிட கட்சிகளின் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 3% இருக்கிற ஆதிக்க சமூகத்தை இன்னமும் உங்களால ஆதிக்கமற்ற சமூகமா மாற்ற முடியலையா? இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேண்டும் அதற்கு? உங்களுக்கு தங்களுடைய உரிமைகள் மீது கூட ஆதிக்கம் செலுத்த முடியாத சமூகங்கள் இன்றும் ஆதிக்கம் உள்ளவர்களிடம் எங்களுக்கான உரிமையை கொடுங்கள் என்று இந்த தமிழ்நாட்டில் தான் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க.
ஆனால் நீங்கள் 1949 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆதிக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்கியே தீர்வோம்னு சொன்னீங்க. 2024 அதையே சொல்றீங்களே. இந்த ஆதிக்கமற்ற சமுதாயத்தை எப்ப உருவாக்குவீங்க? அதிகாரங்களே இல்லாம, உரிமைகளே இல்லாம, இன்னமும் உரிமையை பெற முடியாம 76 ஆண்டுகள் விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னமும் உரிமையற்ற சமூகமாக, இன்னமும் பிறப்புரிமையை பெற முடியாத சமூகமாக தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கான உரிமையை, அவர்களுக்கான அதிகாரத்தை, அவர்களுக்கான பிறப்புரிமையை எப்பப்பா மீட்டு கொடுப்பீங்க? கொஞ்சம் அதற்கான வழி இருந்தா, ஒருவேளை அதை எப்ப செய்ய போறீங்க? அவர்களுக்கான உரிமையை எப்ப மீட்டு கொடுக்க போறீங்க? ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை எப்பொழுது ஒடுக்கி ஆதிக்கமற்ற சமுதாயமாக தமிழ்நாட்டை உருவாக்க போறீங்கன்னு கொஞ்சம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க திமுகவிற்காக 1949 முன்பு நீதி கட்சி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க பெருமை பேசுறீங்க இல்லையா? திராவிட பெருமை. அந்த திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலமாகியும் மக்களுக்கு நீங்க என்னன்னு சொல்லுங்க. அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். எங்க எதிர்ப்பீங்க? ரோட்ல. சாமானிய ஏழை இந்தி படிச்சா எதிர்ப்பீங்க. திமுக காரங்க பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்துறீங்க. அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இந்திய ஒரு பாடமா வச்சு நடத்துறீங்க. இந்தி ஒரு பாடமா இருக்கிறதுனால அந்த கல்வி நிலையங்கள்ல கூடுதல் கட்டணத்தை வசூல் பண்றீங்க. ஏனென்றால் நாங்க 3வது மொழியாக இந்தியும் கத்துக் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கட்டணத்தை வசூல் பண்றீங்க. இந்தி திணிப்பை நாங்கள் என்றும் எதிர்ப்போம். மக்களே புரிந்து கொள்ளுங்கள், இதை நான் சொல்லல, திமுக செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு களத்துல. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம்னு சொல்ற இந்த திராவிட அடிவருடிகள், அவங்க திராவிட கட்சிக்காரர்கள், திராவிட அரசியல் திளைக்கின்ற பெருமக்கள், தொழில் அதிபர்கள், திராவிட தொழில் அதிபர்கள் நடத்துகின்ற பள்ளியிலெல்லாம் நீங்க போய் பாருங்க, இந்தி ஒரு பாடமா இருக்கும். அந்த இந்தி 3வது மொழியாக அந்த கல்வி நிறுவனங்களை இருக்கிறதுனால அந்த கல்வி நிலையத்துல கட்டணம் அதிகம். அதையும் கொடுத்து அந்த கல்வி நிலையங்கள்ல இன்னைக்கு லட்சக்கணக்கான பெற்றோர்கள் பிள்ளைகளை சேர்த்திருக்கிறார்கள். காலத்தின் கட்டாயமாகி போனது. இன்று ஒவ்வொருவரும் பல மொழிகள் கற்க வேண்டியது. இந்தியை ஒரு மனிதன் நீ கற்றே ஆக வேண்டும் என்று சொல்லுவது மட்டும்தான் குற்றமே தவிர, இந்தியை போன்று பல மொழிகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் தவறே இல்லை. இந்தி என்பது ஒரு மொழி. இந்தியாவில் அதிகமான மக்கள் பேசுகின்ற படிக்கின்ற மொழிகளில் ஒரு மொழியாக இந்தி இருக்கிறது. இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற ஒரே ஒரு மொழி தமிழ் மட்டும்தான். இந்த தமிழ் மொழியை இந்தியாவில் நாம் முன்னிலைப்படுத்த தவறிவிட்டோம். இன்று மட்டுமல்ல, நம் முன்னோர்கள் நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த காலம் தொட்டே நம்முடைய தமிழை இந்த தேசத்தில் முன்னிலைப்படுத்த தவறிவிட்டார்கள். மொழிகாத்த தாணைய தலைவர்கள் இந்த திராவிட கும்பல் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க சொல்றத நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா அவங்க பேசுனது எங்க? தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே பேசிக்கிட்டாங்க. ஆனா என்னுடைய தாய்மொழி இந்த ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற மொழி கிடையாது. என்னுடைய தாய்மொழி என்பது இமயம் முதல் குமரி வரை மட்டுமே பரவி இருக்கல. என்னுடைய தாய்மொழி இந்த தேசம் பறந்து விரிந்திருக்கின்ற உலகம் முழுவதும் என்னுடைய தாய்மொழி இல்லாத நாடே இல்லை. உலகத்தில் குறைந்தது 210க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. அத்தனை நாட்டிலும் என்னுடைய மொழி பேசப்படுகிறது. ஆனால் அந்த மொழி இந்தியாவின் முதன் மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு நம் முன்னோர்கள் அன்றைய காலகட்டங்களில் அதை தவறவிட்டு விட்டார்கள். அதனால் இந்தி இன்று இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு மொழியாக மாறி போனது. உலகத்தில் 4500க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டாலும் அதில் மிக முக்கியமான மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி. உலகத்தில் 7 மொழி மட்டுமே செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அதில் தமிழ் மொழி ஒன்று. அந்த மொழி இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு உள்மட்டும் இருக்கிறது என்று பேசக்கூடாது. நாம் தான் நம் மொழியை ஒரு மாநிலத்திற்குள்ளே சுருக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. அதற்கு காரணம் இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியாளர்களும் ஒரு காரணம் என்றால் மறுக்க முடியாது. இந்தியை உள்ள விட மாட்டேன்னு நீ சொன்ன, தமிழை நான் அங்க வைக்க மாட்டேன்னு அவன் சொன்னான். அதனால என்ன ஆச்சு? தமிழ் வெளியே போகல, இந்தி உள்ள வருது. தமிழ் வெளியே போகாததுக்கான காரணமோ இந்தி உள்ள வர்றதுக்கான காரணமோ நம்ம மக்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கவில்லை. மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவர்கள்
வடநாட்டவர்கள் அவர்கள் பேசுகின்ற மொழியாக இந்தி இருக்கிறது. அவர்கள் மத்திய ஆட்சியில் இருக்கிறதுனால மத்திய அரசாங்கம் எதையெல்லாம் மக்களிடம் திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை மத்தியில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களிலும் இந்தியை கொண்டு போய் திணிக்குது. உங்களிடம் மாநில உரிமைகளை கூட தக்க வைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக மாநிலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களின் மொழியை உங்களால் மாநிலத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியல. இந்தியா முழுவதும் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்தியா முழுவதும் உள்ள இந்தியர்கள், பொதுவாக இந்தியா முழுவதும் உள்ள இந்தியர்கள் தமிழ்தான் இந்தியாவிற்கு முதன்மை மொழி, அந்த மொழி உலகில் உள்ள 7 மொழிகளில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு மொழி, அந்த மொழியின் இந்தியாவின் பழமையான மொழிகளில் ஒன்று என்று பேசுவதை நான் பெருமை கொள்ளுகிறேன் என்று பல இந்திக்காரர்கள் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது என்று பல இந்திக்காரர்கள் என்னிடம் பேசி இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் கொண்டு போய் செய்யறதுக்கு நம்ம ஆட்சியாளர்கள் தவறிவிட்டார்கள். உங்க பள்ளியில நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இந்தி வேணும், சாமானிய மக்கள் கற்றுக்கொள்வதற்கு இந்தி வேண்டாம். இன்றைய சூழ்நிலையில் ஒரு குழந்தை தமிழ், ஆங்கிலம், இந்தி இந்த 3 மொழியும் இந்தியாவில் நீ ஆளுமை கொள்ளுவதற்கு அவசியமாகிறது. அடுத்து உலக மொழிகளில் ஒன்று நீ கற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி 3 இருந்து 4 மொழிகளை ஒரு சாதாரணமாக இன்றைய குழந்தை பள்ளியிலேயே கற்று தேர்ச்சி பெற்று வெளியே வந்து விட்டால் அவன் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் யாரிடமும் கைகட்டி நிற்காமல் சுயமரியாதையோடு வாழுகின்ற ஒரு நிலையை அடைந்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை மக்களுக்கு ஏற்படுத்த நீங்கள் தவறிவிட்டு இப்பொழுதும் நீங்கள் சுயநலத்தோடு என்றும் நாங்கள் இந்தியை எதிர்ப்போம் என்று பேசிக் கொண்டிருப்பது மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் நாடகம் என்பதை இன்று இருக்கின்ற மக்கள் புரிந்து கொள்ளணும். பெருமைக்கு பேசலாம் இந்தி தெரியாது போடா அப்படின்னு. இந்திக்காரன் அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துடுறான். ஆனா தமிழ்காரன் இங்கிருந்து போய் அங்க படுற பாடு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து 4ஆவதாக ஒரு வாசகம், அந்த வாசகத்தை பாருங்க நீங்க. வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம். 1967 திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து 2024 வரைக்கும் தமிழ்நாட்டில் வன்முறை யார் செய்யறாங்க? கட்ட பஞ்சாயத்து யார் செய்யறாங்க? அடக்குமுறையை யார் செய்யறாங்க? ஒவ்வொரு இடங்களிலும் வன்முறையை செய்வது திமுகவின் தொண்டன். திமுகவுடைய உயர் பொறுப்புல இருக்கிறவர்ல இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் தான் வன்முறையை செஞ்சிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் வன்முறையை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம்னு சொல்ற நீங்க தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை வன்முறை காடாக மாற்றுவது இந்த திமுக காரங்க தான். 1967 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இதுதான் சொன்னார் அண்ணா. அண்ணா போனாரு, அதன் பிறகு கலைஞர் வந்தாரு, அதன் பிறகு எம்ஜிஆர் வந்தாரு, அதன் பிறகு ஜெயலலிதா வந்தாங்க, இன்னும் பிறகு ஓபிஎஸ், அதன் பிறகு இபிஎஸ், அதன் பிறகு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின். இத்தனை திராவிட முதலமைச்சர்கள் வந்து தமிழ்நாட்டை நீங்க ஆண்டோம். தமிழ்நாட்டில் வறுமை ஒழிந்து விட்டதா? இந்த புகைப்படத்தை பாருங்கள். இவர் வந்துட்டு உங்க கட்சிக்கார். இவரு உங்க மாநாட்டுக்கு உள்ள வரும்போது மாநாட்டு திடலுக்கு வெளியே மாநாட்டுக்கு வர தொண்டர்கள் கிட்ட பிச்சை எடுக்கிறார். என் பிள்ளை வந்துட்டு பிஎஸ்சி படிக்குது, அதற்கு படிக்க வைக்கிறதுக்கு பொருளாதார வசதி என்கிட்ட இல்ல, அதனால கருப்பு சிகப்பு குடும்பத்துக்காரங்க போடுற பிச்சையில என் பிள்ளைய நான் படிக்க வச்சிடுவேன் 4 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறார். 1967 இருந்து இது வரைக்கும் 55 வருஷமா தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கீங்களே, வறுமையை ஒழிச்சிங்களா? உன் கட்சிக்காரனுடைய நிலைமை எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பாத்தீங்கல்ல? இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி. இதுதான் திமுக இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு செய்தது. வறுமையை ஒழித்து விடுவோம் என்ற வாசகத்தை கூட நீங்க எழுதுறதுக்கு கூட தகுதியற்றவர்கள். மக்களை வறுமை நிலைக்கு தள்ளியதே இந்த திராவிட கட்சிகள் தான். காமராஜரை போன்று இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் யாராவது தொடர்ந்து இருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாடு பஞ்சம் பட்டினி இருந்து என்றோ வெளியாகி இருக்கும். தமிழ்நாட்டில் சாராய கடை வந்திருக்காது. சாராய கடையை கொண்டு வந்து திணித்து இன்று வரையில் பஞ்சத்தில் இருந்து மக்களை மேல முடியாத துயரத்தில் தள்ளியது இந்த திமுக. நீங்க வறுமை ஒழிப்பு பத்தி பேசுறீங்க, அதற்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பஞ்சமும் பட்டினியும் வறுமையும் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. வேணும்னா கிராமங்கள்ல போய் பாருங்க. நகரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் வந்துட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியும். கிராமங்கள்ல இருந்து அங்க வாழ்வாதாரம் இல்லாம அங்க இருந்து நகரத்தை தேடி போய் ஏதோ ஒரு வீட்டுல 5000 10,000 மாசம் சம்பாதிச்சு அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு அந்த இடத்துல அவன் நாள் தவறாம கூலி வேலைக்கு போய் அங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்கவன் தான் நகரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கவன். அவன் பூர்வீக நகரவாசி கிடையாது.
வறுமையை போக்கிக் கொள்வதற்கு அவருடைய பூர்வீக மண்ணை விட்டு இடம்பெயர்ந்து நகரத்திற்கு வாழ்வாதாரம் தேடி வந்தவர்கள் தான் இவர்கள்லாம். கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்கிறது, நகரங்கள் பிதுங்கி வழிஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் ஒழித்த வறுமை இதுதான். இதற்கும் பதில் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த அளவிற்கு வறுமையை ஒழித்திருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்புறம் இன்னொன்னு மிக முக்கியமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு, திமுகவின் தாரக மந்திரம். அந்த வாசகத்தை நீங்களே பாருங்க. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி. அறிஞர் அண்ணா காலம் தொட்டு திமுக காரணம் அதிமுக காரணம் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிற வெத்து பேச்சு. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி. 15 வருஷத்துக்கு மேல மத்தியில கூட்டாட்சியில அங்கம் வகித்த திமுக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு உரிமைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. மாநிலத்துல சுயாட்சியோட இயங்கிட்டு இருக்கிற திமுக தான் மாநிலத்தின் உரிமைகள் அத்தனையும் பறி கொடுத்தது. மாநில உரிமைகள் அத்தனையும் பறி போகும் போதெல்லாம் திமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. ஆனா மாநில உரிமைகள் எல்லாமே மத்திய அரசு பறிச்சிடுச்சு. எதுவுமே உங்க கையில இல்லை. ஒரு கல்விய, மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய அரசு பறிச்சிட்டு போகும்போது வாய்மூடி மௌனியாக கிடந்த கருணாநிதி இன்னைக்கு நீட்டு பிரச்சனையை பத்தி நீங்க ரொம்ப நீட்டா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த நீட்டை கொண்டு வந்த காங்கிரஸ் கூட தான் நீங்க கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க. பகல் வேஷம். திருடன் வந்தான்னு தெரியும், அவனை கூடவே வச்சிட்டு இருப்பீங்க. ஆனா திருடனை நாங்க பிடிச்சிருவோம், திருடனை நாங்க பிடிச்சிருவோம், திருடனை நாங்க பிடிச்சிருவோம் சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டிட்டு இருப்பீங்க. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், நாடறிந்த விஷயம். அதை கொண்டு போய் எல்லா மாநிலத்திலையும் நடைமுறைப்படுத்தியது பிஜேபி. தமிழ்நாட்டில் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தோட மனைவி நீட்டுக்கு ஆதரவாக தான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. நீட்டை வந்துட்டு தமிழ்நாட்டில இருந்து இனி விளக்கவே முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க நீட்டு விளக்க பத்தி பேசிட்டு அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளை இன்றும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். மாநிலத்தின் சுயாட்சி, மாநிலத்தின் சுயாட்சின்னு பேசுறீங்க. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் காவிரி உரிமை கைவிட்டு போனது, கச்சத்தீவு விற்பனையானது, மீனவர்கள் எல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள், விவசாயிகள் எல்லாம் வீதிக்கு வந்தார்கள். இதுவெல்லாம் மாநில உரிமையை நீங்கள் பறிகொடுத்ததனால் ஏற்பட்ட விளைவுகள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க மாநில உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, மாநில சுயாட்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. 1967 ஆட்சிக்கு வந்துட்டு இத்தனை ஆண்டு காலமாக இந்த மாநில உரிமை மீட்க முடியாத உங்களால இதுக்கு மேல என்னத்தை கேட்கிறவன் கேட்டீங்கன்னா எலி ஏரோப்ளைன் ஓட்டுச்சுன்னு இன்னமும் சொல்ல முடியாது. ஏன்னா ஓரளவிற்கு மக்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய போலி முகத்திரைகள் எல்லாம் இனி கிழிக்கப்படும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.